ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எப்படி பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறது, பைத்தானோட பேக்கேஜஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைத்தான் டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்கள். டவுன்லோட் பைத்தான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். யூஸ்வலாக லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் எல்லோரும் டவுன்லோட் பண்ணுவோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நானும் அதே தப்பை தான் பண்ணேன். பைத்தானில் இருக்கிற மாடல்ஸ் ஒரு சில வெர்ஷனில் சப்போர்ட் ஆகும், ஒரு சில வெர்ஷனில் சப்போர்ட் ஆகாது. அதனால் ஒரு ஸ்டேபிளான வெர்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வெர்ஷனில் ஏஐ ரிலேட்டடான மாடல்ஸை கூட நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். வெர்ஷன் என்னென்னா பைத்தான் 3.7.8. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். பைத்தானோட வெர்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்காங்க. அதில் 3.7.8 ஜூன் மந்தில் உள்ள ரிலீஸ் ஆன வெர்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதில் பைத்தான் எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் ஆன ஃபைலை கிளிக் பண்ணி ஆட் பைத்தான் 3.72 பாத் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு சர்ச்சில் போயிட்டு ஐடியலின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் 3.7 வெர்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது ஷெல் விண்டோ. இதில் 10+20ன்னு ஒரு சிங்கிள் லைன் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த மாதிரி சிங்கிள் லைன் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறது எடிட்டர் விண்டோ. இதில் மல்டிபிள் லைனு கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போது ஏன்னு ஒரு வேரியபிளுக்குள்ளே 10ன்னு ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுறேன். பின்னு ஒரு வேரியபிளுக்கு 20ன்னு ஒரு நம்பர், சின்னு ஒரு வேரியபிளுக்கு க்ரியேட் பண்ணி A+Dன்னு போடுறேன். இப்போ சியை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரன்னை கிளிக் பண்ணி ரன் மாடலில் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்கள். இப்போ ரன் ஆனதும் ஃபைலை சேவ் பண்ணணும். ஃபைல் நேம் .pyன்னு சேவ் பண்ணணும். பைத்தான் ஃபைல் நேமையும் .py தான் எப்போவும் சேவ் பண்ணணும். இப்போ நான் add.py அப்படின்னு சேவ் பண்ணுறேன். இப்போ 13 அவுட்புட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கமாண்ட் ப்ரான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மாடல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிப் இன்ஸ்டால் இம்யூட்டல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்படி தான் இம்யூட்டல்ஸ் பேக்கேஜ் டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு டென்சார்ஃப்ளோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிப் இன்ஸ்டால் டென்சார்ஃப்ளோ அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன பேக்கேஜஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ பிப் இன்ஸ்டால் அப்படின்னு டைப் பண்ணி அந்த பேக்கேஜோட நேமை நீங்கள் டைப் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பேக்கேஜஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணலாம். ஷெல் விண்டோ ஓப்பன் பண்ணி இம்போர்ட் டென்சார்ஃப்ளோன்னு என்டர் பண்ணுங்கள். எந்த ஒரு எரர் மெசேஜும் வரல. நெக்ஸ்ட்டு இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு என்டர் பண்ணுறேன்.
இப்போ ஒரு எரர் மெசேஜ் காமிக்குது, நோ மாடியூல் நேம்டு. அதாவது ஒரு மாடியூலே இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, திரும்ப கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு பிப் இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அந்த மாடியூல் டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாடியூல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பைத்தானை ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணணுன்னா வெர்சடைல் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.